ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்திருக்கு, ஸோ ஸ்மாக் டவுனுடைய ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம். ரே ஃபினிக்ஸ் அவருடைய டெபியூட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் அவரோட ஃபேவர் என்னன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் நம்மளுடைய ஷார்லட் ஃபேரும் ஸ்கிரிப்ட் ஆஃப் அண்டர் போயிருக்காங்க. இதையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தான் நடந்திருக்குன்றத டீட்டெயிலாகவே பார்த்துலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுவார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொத்து வச்சுக்கோங்க. அப்போ அதை நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ரெஸ்லிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ மொத்த ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ண போகிறத பற்றியும் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸில் பிளட் லைன் கூட கம்ப்ளீட் பண்ணதை பற்றியும் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டர் கூட ஃபியூட் பண்ணதை பற்றியும் பேசுகிறாரு. சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசிட்டு கடைசியாக பால் ஹெமன் கிட்ட பார்த்தீங்கன்னா வராரு. பால் ஹெமன் கிட்ட வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேவர்ன்ற விஷயம் அடி வாங்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய பால் ஹெமன் இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ஏன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து தேவையில்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸ் நிறையா பேசி விட்டுறதுனால நம்மளுடைய பால் ஹெமன் கடுப்பாகி வந்துடுறாரு. வழக்கம் போல் மை நேம் இஸ் பால் ஹெமன்றதை சொல்லி விட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசுனாங்கன்றதை டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே போகிறேன். இப்போ கரெக்ட் டைம் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போல பெருசாக ஒன்றும் பேசல. மேனாவட்டமாக என்ன பேசினாங்கன்றதை பார்த்துலாம். ஸோ ஃபேவர்ன்ற ஒரு விஷயம் வாங்கியிருக்கியப்பா, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிக்காது. கொஞ்சம் கூட ரோமன் ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் வரல. ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசணும். ரோமன் ரெயின்ஸ் இப்போ கரெக்டாக ட்ரைனிங் கேம்பில் இருப்பார். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்மாக் டவுன் முடிகிறதுக்குள்ளே வருவாருன்றதை நம்மளுடைய பால் ஹெமன் மென்ஷன் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா சிஎம் பங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவன்கிட்ட ஃபேஸ் ஆஃப் பண்ணி அதை பேசிக்கிறேன்றதை சிஎம் பங்க் பேசிட்டு இந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் அவருடைய டெபியூட்டை கொடுக்குறாரு இல்லையா. ஸோ ரே ஃபினிக்ஸ் கூட யார் சண்டை போடுறாருன்னா NXT-யோடைய டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற நேதன் ஃபேசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீரியஸ்லி இந்த மேட்சை WWE நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரே ஃபினிக்ஸ் தான் வின் பண்ணுவார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. மேட்சோடைய போஸ்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிகாகோவையும் தேங்க் பண்ணி இதுக்கப்புறமா நான் தான் WWEன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரே ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. தலைவனுக்கு தில் தான் வந்தோடனே நான் தான் WWEன்றாரு. ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறவரை நடக்காது. ரோமன் ரெயின்ஸை அடிச்சு விட்டு வாங்கலாம்னு நினச்சாலும் உங்களுக்கு வாங்க முடியாது. ஏன்னா கோடி ரோட்ஸ் இருக்காரு, சிஎம் பங்க் இருக்காங்க, செத்ரால்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அசால்ட்டாக மனுஷன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா சாண்டஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. சாண்டஸ் எஸ்கோபார் லாஸ் கிராஸாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டாக பேசுகிற மாதிரி பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டோ என்ன சொல்கிறாருன்னா, என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து எஸ்கோபார் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிக்காலிஸ்ட்டை போய் பேசுகிறேன், நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு ரே ஃபினிக்ஸ்க்கு ஒரு மேட்ச் வச்சுல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்டஸ் எஸ்கோபார் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மூணாவதாக ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருங்கன்னா, நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வந்து அடிபட்டிருக்கும்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, டேமின் பிஸ்ட்டுக்கு நான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த லாஸ்ட் மேன் ஸ்டார்டிங் மேட்ச்சில் நான் வந்து வின் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ வின் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்போட நம்பர் 1 கண்டெண்டராக இருப்பாங்கல்ல, அவங்க வின் பண்ணுறவங்க ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய LA Knight ஃபேஸ் பண்ணுவாங்களாம். இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வின் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல சோலோசிக்காவும் டாமாட்டோவும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது வந்து நடக்க போகிறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. LA Knight வந்து போடுறாரு, வேணும்னா ஒரு மேட்ச் வச்சு பார்த்தாங்களா நடக்குமா இல்லையான்னு பார்ப்போம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா LA Knight பேசுகிறாரு. லேட்டரில் LA Knightக்கும் நம்மளோட டாமாட்டோவுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா LA Knight ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ சைட் ஆஃப்லேயே நம்மளுடைய செத்ரால்ஸும் லைட்டாக ஷோ ஆஃப் பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்குது, ஸோ மெயின் ஈவெண்ட்டில் குக் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன டீஸை கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா நம்மளுடைய ஷார்லட் ஃபேரும் நம்மளுடைய WWE விமன் சாம்பியனான டிஃபனி ஸ்டாட்டன் செக்மெண்ட் கட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் மாதிரி தான் போகுது. பட் இருந்தாலும் இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அண்டரை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடுச்சு. எந்த லெவலுக்கு பேசிட்டாங்கன்னா, டிஃபனி ஸ்டாட்டன் ஒரு கேப்பில் ஷார்லட் ஃபேரோடைய டிவோர்ஸ் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது அந்த ஸ்கிரிப்ட் ஆஃப்ன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இது ரிலேட்டட் ரெசல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லேயே இல்லையாமா, ஸோ ஸ்கிரிப்ட் ஆஃப் தான் போயிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்ல்மேனியாவில் டீப் டோன் பண்ணுவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னென்னமோ இழுத்துட்டானுங்க. ஸோ ஷார்லட் ஃபேரோட வாலிபால் கெரியர்லேருந்து என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து ஸ்கிரிப்ட் ஆஃப் அண்டர் பேசிட்டாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா நிக்காலிஸ் வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஒரு காட்லெட் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் வைக்க போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதில் வின் பண்ணுறவங்க நம்மளுடைய லிவ் மார்கன், ரெகோல் ராட்ரிகஸை நம்ம ரெஸ்ல்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்காக ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பெட்டி டெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸிங் கார்மலோகேஸோடைய டாக் டீமை ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. மிஸ்ஸிங் கார்மலோகேஸையும் ஒரு டாக் டீம் மாதிரி புஷ் பண்ண போகிறாங்க போல். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா மிஷின்
மெஷின் கன்ஸுக்கும் டிஏஒய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக. இதில் வந்து மெஷின் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துருந்துச்சு. ஸோ பெரிய லெவலில் இல்லைனாலும் நல்லா ஆவரேஜாக தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா நியோமிக்கும் பிஃபேபுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நியோமி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியோமியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிக்கால்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நியோமிக்கும் ஜேட் கார்கிலுமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41 நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா டேமின் பீஸ்ட் வராரு. ஸோ டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ட்ரூ மேக்கிண்டரை ஃபேஸ் பண்ண போகிறன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேமியன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மேனியாவில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் வராரு. கெவின் ஓவன்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பிரேக்கிங் ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அவருடைய ஹீல் கேரக்டரை பிரேக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா அவருக்கு நெக்கில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. பட் ரெஸ்பெக்ட் கெவின் ஓவன்ஸுக்கு ஷோ பண்ணாலும் இந்த இடத்துல நிக்கால்டிஸை போட்டு வளர்ந்துடுறாரு. நிக்கால்டிஸுக்கு ஒரு ஆர்கேஓவை போட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ரெசல்மேனியாவில் மேட்ச் இல்லைன்னு ஆகி போச்சுல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேஓவை போட்டார். அண்ட் ஆல்சோ மீம்ஸில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி ஆர்கேஓ போட்டதுக்கு 2 ஃபைனாக கட்டியிருப்பார்ல, 2வது ஃபைன் கழிஞ்சிருச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்குமான லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. இதில் ஜேக்கப் ஹார்ட்டு வின் பண்ணுறாரு. ஸோ ஜேக்கப் ஹார்ட்டு கொஞ்சம் க்ளீனாகவே வின் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கும் நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குதுங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பால் ஹெமன் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் கார்லேருந்து வந்து நம்மளோட பால் ஹெமனை கண்டுக்காமலே கொஞ்சம் கடுப்பாகவே போயிடுறாரு. சீரியஸ்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வச்சிருக்கும் போது என்ன ஃபியூரியஸாக இருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. டைட்டில் மட்டும் மிஸ் ஆகுது, மற்றபடி பாடி லாங்குவேஜில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த சிக்காகோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ண சொல்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ரொம்ப எம்போர்டாக ரோமன் ரெயின்ஸ் கேட்டிருந்தாரு. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாக வந்து என்ன தாண்டா அந்த ஃபேவர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. பங்கு நீவா எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம செத்ரோல்ஸ் நடுவில் வந்துடுறாரு. செத்ரோல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப கடுப்பாகி உனக்கு எதுவுமே தெரியாது, இந்த விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாத, உண்மைன்னா என்னன்னு தெரியாது, உனக்கு லாயல்ட்டினா என்னன்னு தெரியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறமா சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் வந்ததுக்கப்புறமா அந்த ஃபேவர் என்னன்னு கேட்கும்போது கடைசியாக சொல்லிடுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கு அப்புறமா என் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் கேட்டுறாரு. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுன்ற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. உனக்கான பேர் புகழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ என் கூட தான் இருக்கணுன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. பட் ட்ரைபிள் சீஃப் கிட்ட நம்மளுடைய பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது ட்ரைபிள் சீஃப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசுனாங்கன்றதை டீட்டெயிலாகவே பேசி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாகி பார்லிமெண்டோட அந்த கோட்டை பிடிக்கிறாரு. ஸோ பின்னாடி இருந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிடிஎஸ் போட்டு இந்த செக்மெண்ட் வந்து எண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கும் செத்ரோல்ஸ் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இந்த செக்மெண்ட்டை முடிச்சு விட்டானுங்க. இதுதான் இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்காக ஸ்டாக் பண்ணிட்டாங்க. நியோமி வர்சஸ் ஜேட் கார்கில், ட்ரூ மேக்கிண்டயர் வர்சஸ் நம்ம டேமின் பீஸ்க்கான மேட்ச், அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட் வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மேனியாவில் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. ராண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. ராண்டி ஆர்டனை சும்மா விட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ராண்டி ஆர்டனை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் ரெசல்மேனியாலாம் போக மாட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் வீடியோ போகிறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.